சூப்பரா இருக்குண்ணா படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்டோரி லைன். எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். அது ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அவங்க பேசுற பாஷையே நம்மளுக்கு அது ரொம்ப அழகா தெரியுது. ஸோ எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே வந்து லைவா பார்க்குற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். ஜெய்பி மாதிரி நம்ம இந்த படத்தை விட்டுறக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்டாக இதில் சொல்ல வருது வந்து எஜுகேஷன் பற்றி சொல்ல வராங்க. ஒரு உமனுக்கோ ஒரு கேர்ளுக்கோ எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம், ஒரு எஜுகேஷன் இருந்தால் எவ்வளோ தூரம் போகலாம், எல்லாருக்குமே என்னென்ன கிடைக்கணும், நம்மளுக்கு இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்குமே என்னென்ன இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்ல வராங்க. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஜிவி பிரகாஷ் கேட்கவே வேணாம். அவர் பாட ஆரம்பிச்சுன்னா எல்லாருமே மெல்ட் ஆயிட்டோம். ஸோ சூப்பராக இருக்குது. பாட்டு எல்லாமே அங்கங்கே அந்த எந்தெந்த சீனுக்கு எந்தெந்த சாங் வரணுமோ ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் லைவாக பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கணும். எல்லாருமே கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். இயற்கை காட்சியெல்லாம் இது மாதிரி சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு இயற்கை காட்சியெல்லாம். கிருத்திகாவோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க அவங்க. அப்புறம் கல்விக்கு உண்டான படம் இது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம கூட வர போறது படிப்பு தான். அதனால ரொம்ப எமோஷனல் டச்சிங்கா ரொம்ப நல்லா இருக்கு படம். வெரி நைஸ். ரொம்ப அதான் இயற்கை காட்சி அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே பார்க்க அருமையா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சாரை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அவங்க படத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொறுப்பான கலெக்டரா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இங்க உள்ள சிட்டியில் உள்ளவங்களுக்கு கல்வி ஈஸியா கிடைச்சிடுதுங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி மலைவாழ் மக்களுக்கு கல்வின்றது எவ்வளோ பெரிய ஒரு கனவுன்றது இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே இந்த படம் அவங்களுக்காக உண்டான படம். கண்டிப்பா இது குழந்தைங்க மெயினா பார்க்கணும். இந்த படத்தை பார்த்து கல்வி எவ்வளவு முக்கியம்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இது ஃபேமிலியா வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு குடும்ப படம் தான். படம் வந்து சூப்பரா இருக்குங்க. படம் வந்து ஒரு பொண்ணுக்கு இல்லை ஒரு குழந்தைக்குனா மலைவாழ் மக்கள் குழந்தைகளுக்குலாம் படிப்பு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. அருள்நிதி கேரக்டர் சூப்பரு. சூப்பராக எல்லாம் நடிச்சிருக்காங்க. படிப்பு இந்த இதில் வந்து இந்த படத்தில் என்ன புரிஞ்சுன்னா படிப்பு எல்லாம் முக்கியம்னு புரிஞ்சிச்சு. ஸோ சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலி எல்லாரும் வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது படம். அருள்நிதி சார் சூப்பராக கலெக்டராக சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த மலைவாழ் மக்களுக்கு இது ஆல்சோ ரியல் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ரியல் ஸ்டோரி தான். ஏன்னா லாஸ்ட்டு அந்த நியூஸ் சேனல்லாம் வந்துச்சு, எல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி தான். சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலி எல்லாரும் வந்து பாருங்கள். ரம்யா பாண்டியன் நடிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஓகே. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்து மியூசிக்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஓகே. படம் எல்லாம் ஃபேமிலி. என்னோட பர்சனல் சைட்லன்னு சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி வந்துட்டு கிரேட் ஒர்க். கணேஷ் சார் ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜிவி சாரோட மியூசிக் ஆகட்டும், அந்த பொண்ணோட ஆக்ட் ஆகட்டும். ஒரு கேர்ளோட போல்ட்னஸ் அண்ட் தென் வந்துட்டு எஜுகேஷன் ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ மூவி வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு நல்ல மூவி. சாரி சார், புரியல எனக்கு. குட் எல்லாமே குட். அதான் சொல்கிறேனே, இந்த மூவியை வந்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸோட சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து செட் ஆகாது தான். பட் ஒரு பேரண்ட்ஸ் சைடில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எஜுகேஷனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு பார்க்கும்போது உண்மையிலே இது கிரேட்டாக தெரியும். சார் குட். அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்து ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் திஸ் இஸ் குட். ஷீ இஸ் ஆல்சோ குட். அதுதான் அதை பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரியாலிட்டி தெரியல, லைஃபோட ரியாலிட்டி தெரியல. லைஃப்பில் அடிப்பட அவங்க ரியாலிட்டி தெரியும். அவ்வளோதான். இவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது சொல்ல வராங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். அருள்நிதி ஸ்டோரி செலெக்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வந்தோடனே எல்லாமே மாறிடுச்சு. நல்லா இருக்கு படம். ரம்யா பாண்டியன் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த மக்களா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆரவ் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆரவுமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எஜுகேஷன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி வராங்க. பேபி கிட்காவும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க.
நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே லைவா பாக்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ம் ம் எல்லாருமே அதான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்ல வராங்க. எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க எமோஷன் ஆகுறப்ப நம்மளுக்கும் கூட சேர்ந்து எமோஷன் ஆகுற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. செகண்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு படம். எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். இவரோட மூவி வந்து டீசெண்டா இது வரைக்கும் நிறைய மூவி பார்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. நார்மலா ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாம ரொம்ப நார்மலா சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல கேமரா ஒர்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் ஒரு டிராவலர். எனக்கு வந்து சுத்தி இருக்கிற நேச்சர் எப்படி இருக்கணும்னு தான் பிடிக்கும். அந்த மலையை சுத்தி காமிக்கும் போது அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுமேடான்னு ஆசையா இருக்கு எனக்கு. அந்த மாதிரி இடத்தெல்லாம் அதான் அந்த ஸ்பாட்லாம் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்கல்ல அந்த டைரக்டர், அவரெல்லாம் வந்து லெஜண்ட். அவரெல்லாம் நிறைய டிராவல் பண்ணியிருப்பாரு, பார்த்துருப்பாரு. அந்த ஒரு லொக்கேஷன் எடுத்து இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும்னு அதை மக்களுக்கு காமிக்கும் போது இன்னும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்குலாம் போய் பார்க்கணும். ஏன்னா நம்ம உலகத்துல சென்னையில் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருக்கு, நம்மளே போய் பார்க்காம இன்னும் வீட்லயே இருக்கமேன்னு இருக்கு. அவர் வந்து தான் ரொம்ப டீசெண்டா சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் இருந்தார். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி டீசெண்டாக நார்மலாக ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ஒரு டீசெண்டாக போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கலெக்டர் சாராக இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சராக வருவார். அது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. யாரும் அப்படி வரமாட்டாங்க ரியல் லைஃப்பில், வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலெக்டர் ஒவ்வொரு ஊருக்கு இருந்தாங்கன்னா தமிழ்நாடு வந்து டாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தான் சொல்கிறேனே டீசெண்டாக அவங்க பண்ணியிருக்காங்க, ரொம்ப டீசெண்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி முதல்ல ஃபஸ்ட்டு நான் அவங்களோட சீனை பார்க்கும்போது என்னடா இது அம்மாவே படிப்பு வேணான்றாங்க, ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு அம்மாவா அந்த உலகத்தில் அந்த ஊரில் இருந்து வாழும்போது அவங்களோட கஷ்டம் என்னன்றது காமிச்சிட்டாங்க. அவங்க அந்த ஊரோட இதை நலன் அந்த ஊர் எப்படி பழக்கமோ அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்போனா அவங்க அந்த கேரக்டர் உள்வாங்கி அதை நடித்து காமிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது யாரும் முதல்ல அவங்கள தப்பாகவே நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அந்த கேரக்டரை நடிச்சிருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே போய் அவங்க பார்த்ததுனால தான் அந்த ஒரு கேரக்டர் உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. அப்போ அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. குறிஞ்சின்ற கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் படம் பார்க்கும்போது எங்கள் பக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்களே வந்து ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது அப்படியே அந்த டைலாக்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க. அது பார்க்கும்போது அவங்க அந்த சீனுக்கு எவ்வளோ அடாப்ட் ஆகிருக்காங்கன்றது தெரிஞ்சுது எனக்கு நல்லாவே. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இல்லைன்னா இந்த மூவி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஒரே ஃபேஸை நம்ம ரெகுலராக ஒரே ஃபேஸை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணுன்னா நம்மளுக்கு அந்த ஃபேஸை பார்க்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வேணும். அவங்க அந்த ஒவ்வொரு ஃபேஸ் ரியாக்ஷனையும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு குழந்தையா அந்த ஊரில் படிப்பு வேணும்னு கஷ்டப்பட்டு அது துடிக்கிற ஃபீலிங்ஸை எடுத்து வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. மெயினாக படிப்பு தான். ஏதாவது சொல்கிறேனே படிப்பு இல்லை இப்போ பிகாமு எம்காம்லாம் படித்த பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் வேலையே கிடைக்கிறது இல்லை, உழைச்சாதான் வேலை அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங்லாம் படித்ததெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஊருக்கு அதாவது ஒரு மலை கீழே இருக்கிறவங்களுக்குலாம் படிப்பு எவ்வளோ முக்கியன்றது காமிச்சிருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, நம்மளுக்குலாம் இங்கே ஈஸியாக கிடைக்குது அந்த படிப்பு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வேஸ்ட்டாக நினைக்கிறோம். ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிக்கிறது, காலேஜுக்கு போகாமல் கட்டடிச்சு வெளில சுற்றுறதுலாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஊருக்கு அங்கே இருக்கிற மக்களுக்குலாம் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்குன்றது இப்போ புரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் படிப்பு எல்லாமே. விட்டுறாமல் ஒழுங்காக படிச்சிங்கன்னா நீங்களும் எங்கேயாவது ஒரு டாப் வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு கலெக்டர் ஆகி நீங்கள் அந்த ஊரை வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஃபேமிலியோடு தான் பார்க்கணும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் கூட்டுவாங்க, பசங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த படிப்பு எவ்வளோ முக்கியம். அந்தந்த ஊருக்கு அந்த ஊருக்கெல்லாம் ஏன் படிப்புலாம் இல்லை, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நமக்கு இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிருது, இதெல்லாம் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும். அவங்க பண்ணி அதெல்லாம் படிக்கணும் அந்த படத்தை ஃபுல்லாக. அதை படம் பார்த்து கற்றுக்கணும். ஓவராலாக வந்து நான் 10க்கு வந்து 9 கொடுத்துருவேன். படிப்புக்காக மட்டுமே 9 கொடுப்பேன். மிச்சப்படி சும்மா இதுக்காக நார்மல் தான். எனக்கு அந்த நேச்சுரல் லுக்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேமியோ ரோல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல லைட்டாக அந்த முருகர்லாம் தெய்வீகத்தை இறக்கிடுவாங்கன்னு பார்த்தேன். அதை டீசெண்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லா மூவிலும் என்னன்னா சாமி வந்து காப்பாற்றுன்னுவாங்க. சாமி வந்து காப்பாற்றாது, நீ சாமி உனக்கு வந்து வழியை தான் காமிக்கும், நீ தான் போகணும். அந்த சாமி மேலே நம்பிக்கை அவர் இருக்காருன்னு நினச்சிட்டு நம்ம தான் படிப்பை நோக்கி போனோம், படித்தா எல்லாமே கிடச்சிடும். அதுதான்.